அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளுக்கு விடிவு காலம் பிறக்கும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அந்த வகையில் நேற்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராமநகர் அண்ணா சிலை அருகில் நேற்று பிரச்சாரம் நடைபெற்றது. பிரச்சாரம் நடந்த பின்பு தனியார் ஓட்டலில் தங்கியிருந்தார். இன்று காலை பாகலூர் சாலையில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து விவசாயிகளுக்கான ஆலோசனை கூட்டம் தனியார் ஹில்ஸ் ஓட்டலில் நடைபெற்றது. இதில் விவசாயிகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனுவாக வழங்கப்பட்டனர். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து மின் இணைப்புகள் வழங்க வேண்டும். அதே போன்று வனவிலங்குகளால் பல்வேறு உயிர்கள் சேதமாகிறது. இன்று கூட தளி அருகே 60 வயதான ஒருவர் யானை மீது உயிர்ந்திருக்கிறார். அது மட்டுமின்றி காட்டு பன்றிகளால் விவசாயிகளும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதே போன்று நைஸ் ரோடு சாலைகளுக்கு கர்நாடகாவில் பல கோடி ரூபாய் ஒரு ஏக்கருக்கு வழங்கியுள்ளதாகவும் தமிழகத்தில் குறைந்தபட்சம் பணம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் STRR சாலை விவசாயிகள் சங்கத்தினர் இன்று மனு வழங்கப்பட்டனர். அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து கர்நாடகாவில் கிணறுகள் இருந்தால் 60 லட்சம் 70 லட்சம் கொடுப்பதாகவும் தமிழகத்தில் 60,000 70,000 கொடுப்பதாகவும் இதே போன்று விவசாய நிலங்களுக்கு பல கோடி ரூபாய் வேல்வு போகிறது. இதனால் எங்களுக்கு உரிய இழப்பீடு இன்னும் தர மறுக்கிறது. இதனை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை மனுவாக வழங்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு விவசாயிகள் தெரிவிக்கையில் வரும் 2026ஆம் ஆண்டில் அதிமுக வெல்வது உறுதி. அதன் அடிப்படையில் உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாகும் என்றும் தெரிவித்ததாக விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். பேட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் BK கணேஷ் ரெட்டி. என் பேர் BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு நம்ம பகுதியில் நடக்கக்கூடிய பல விதமான கோரிக்கைகள் முன் வச்சிருக்கிறோம். இதுல முதல் முறையாக என்ன நாங்க சொல்லி இருக்கிறீங்கன்னா, கிளறுபள்ளி ஆணையில வரக்கூடிய தண்ணி எல்லாமே சுத்தம் செய்து ஓசூர் தாலுகா, தென்கனி கோட்டை, தளி, கிளமங்கலம் மற்றும் சூளகிரி, வேப்பனஹள்ளி பகுதியில் எல்லா ஏரிகளுக்கும் நிரப்ப வேண்டும். இதுல ரெண்டாவது என்ன நாங்க சொல்றீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 350 கிலோமீட்டர் வனசரகம் இருக்கு. இந்த வனசரகத்துல ஒரு 75-80 கிலோமீட்டர் போட்டு அடுத்து இருக்கக்கூடிய அனைத்து வனசரகத்தையும் இரும்பு ரோப்பு வேலி போட்டு அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. இந்த வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 2016 அரசாணை வைத்து இப்போ ஆளுங்கட்சி விவசாயிகள் வழங்கிட்டு இருக்குது. இதுல வெறும் 25,000 அப்படின்னு சொல்றாரு. ஆனா கொடுக்கறது 5,000 10,000 தான் கொடுப்பாரு. அடுத்த 15,000 கொடுக்க மாட்டாரு. ஒரு ஏக்கரை நம்ம ராகி வைக்கணும் பயிர் அப்படின்னா 70,000 ரூபாய் செலவாகுது. இதுல நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இழப்பீடு 10,000 to 5,000 வரையும் கொடுப்பாரு. அப்ளிகேஷனுக்கு 300-400 ரூபாய் ஆகுது. இது இல்லாத வனவிலங்குகள் பட்டியலிருந்து காட்டு பண்ணியை நீக்கம் செய்யணும். கேரளா போல தமிழ்நாட்டிலையும் கூட வனவிலங்குகள் பட்டியலிருந்து காட்டு பண்ணி நீக்கணும். சுட்டுக்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும். இல்ல பிடிக்காம விவசாயிகள் வழங்கணும். அடுத்தது ஏரிகளில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யணும். பாதைகள், பட்டா நிலங்களில் இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் ஆக்கிரமிப்புகள் வச்சிருக்காங்க. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மூணாவது 1935 47 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்சட்டி தாலுகால தொட்டெல்லா ஆணை வெள்ளக்கார அடிகள் போட்டு இருக்கிறான். இதுவரையும் அந்த டேம் கைவிட்டு இருக்கிறாங்க. இது டேம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்தது முதுகாண்டுப்பள்ளி பஞ்சாயத்து கூடக்கூடிய அந்த ஒரு பஞ்சாயத்து கிடையாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5 பஞ்சாயத்துகளில் விமான நிலையம் தமிழக அரசு கொண்டு வருது கைவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அங்க விமான நிலையம் வந்துருச்சுன்னா சுத்து பகுதியில 25,000 ஏக்கர் பாதிப்பு வரும். இது விவசாயிகள் வாழ்வாதாரமே இந்த நிலம் 1 ஏக்கரா, அரை ஏக்கரா, 2 ஏக்கரா தான் வச்சிருக்கிறீங்க. இப்ப இதுவுமே எடுத்துட்டாங்கன்னா விவசாயம் எங்க போறது? ஒவ்வொரு அரசியல்வாதிகள் 500 ஏக்கரா, 1000 ஏக்கரா, 100 ஏக்கரா, 200 ஏக்கரா வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்க நிலமோட எதுவுமே இதுவரையும் பாதிப்புக்கே வரல.
விவசாய நிலம் தான் பாதிப்பு. அடுத்தது தளிக்கு வந்து 230 kV மின் நிலை துணை நிலையம் கொண்டு வரணும். தளியில வந்து ஒரு பேருந்து டிப்போ அமைக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறேங்க. இது எல்லாரும் உண்மையிலே சொல்லணும்னா இந்த அரசியல்வாதிங்க ஓட்டுக்காக வச்சிருக்கிற இந்த 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக விவசாயிகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோங்க. இந்த தொழிற்பேட்டை இனிமேல் கிருஷ்ணகிரி மாவட்டம் எந்த தொழிற்பேட்டையை கொண்டு வரக்கூடாது, இது தமிழக அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். அந்த அது போல இதை தாண்டி ஏதாவது ஒரு தொழிற்பேட்டை மறுபடியும் கொண்டு வரணும்னா விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த தொழிற்பேட்டை செய்யாத விடுங்க நாங்க ஆர்ப்பாட்டங்கள் பண்றதுக்கு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மற்றும் இந்த ஓசூர் பகுதியில் இருக்கிற அனைத்து தளி ஓசூர் எல்லா பகுதியில் இருக்கிற விவசாயிகள் நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படி சொல்லி இருக்கிறீங்க. இது இல்லாத தொழிற்பேட்டைக்கு இப்ப சாலைகள் வந்து அவுட்டர் ரிங் ரோடிங் எல்லாம் கொண்டு வருவார். இதுல வந்து ஒரு பக்கம் வந்து இப்ப தர்மபுரியில இருந்து ஓசூருக்கு பெங்களூர் போற பிரதான சாலையில வந்து ஒரு ஆள் கிணறு இருந்துச்சுன்னா 9 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. ஒரு கிணறு மண் கிணறுனா இல்ல கல்லுக்கட்ட கட்டடம் இல்ல கிணறு இருந்தா வந்து 60 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. ஆனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 90,000 60,000 கொடுத்துட்டு இருக்காரு. எங்க எம்டி லேண்ட் இருக்குதோ ஒரு தென்னை மரத்துக்கு வந்து 70,000 ரூபாய் கொடுக்கணும், ஒரு மாங்காய் மரத்துக்கு வந்து 25,000 கொடுக்கணும், ஒரு புளியா மரம் இருந்தா 25,000 கொடுக்கணும், முருங்கை மரம் சப்போட்டா வந்து 20,000 கொடுக்கணும். இந்த மாதிரி பல விதமான செடிகளுக்கு வந்து சரியான முறையில இப்ப இந்த ஹைவேக்காரங்க வந்து இழுப்பீடு விவசாயம் கொடுக்க மாட்டார். இதுக்கு வந்து உடனடியாக அந்த அந்த கொடுக்கல அப்படின்னு சொன்னா விவசாயிகளை நாங்க ரோடு செய்யறதுக்கு நாங்க விட மாட்டோம். ஏன்னா விவசாயிக்கு வாழ்வாதாரம் 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் ஒண்ணுமே இல்லை. இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து இங்க பேரண்ட் பில்லு கிட்ட 2 ஏக்கர் வாங்கியிருக்கிறாரு. அவனுக்கு 2.5 கோடி கொடுத்துட்டாரு. ஆனா அவ போய் நீ வேற இடத்துல நிலம் வாங்கிட்டா அவருக்கு வந்து வெறும் 15 லட்சம் ரூபாய் வந்துருக்கு. ஒரு விவசாயிக்கு வாங்கி 10 ஆண்டுகள் ஆச்சு. அப்ப அவரு படிக்கிறது எப்படி? இந்த மாதிரி இருக்கும்போது விவசாய நிலங்களை கையகப்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து நீங்க கொடுக்குறீங்களா கொடுக்க மாட்டீங்களா என்பது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தொழிற்பேட்டைக்காரங்க வந்து கை வைக்கணும் இந்த நிலத்துக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்த சாலைகள் வரக்கூடிய எல்லாம் கையகப்படுத்தி இருக்கக்கூடிய நிலங்களுக்கு 1 மடங்குக்கு 4 மடங்கு விவசாயிகள் பணம் வழங்கணும். அப்படி வழங்க விட்டால் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம ஓசூர் சப் கலெக்டர் ஆபீஸ் இல்ல மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் இல்ல சாலை மறியல் செய்யறதுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேன்கனி கோட்டை ஓசூர் தாலுக்கில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுமே வந்து நான் ரெடியா இருக்கிறேன் சொல்லி அவருக்கு நாம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஆதரவு கொடுப்போம் என்பது நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பலவிதமான காய்கறிகளுக்கு 2016 வந்து இந்த பாலிஹவுஸ் கொண்டு வந்திருக்க திட்டங்கள்ல வந்து பலவிதமான மானியங்கள் நாங்க கொடுத்திருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய பூமலர்கள் எல்லாமே பெங்களூர்ல போய் எடுத்து விற்கிறார். இதுக்கு வந்து நாங்க பூமலர் கோடன் வந்து ஸ்டாப் பண்ணி அதுக்கு வந்து நாங்க அந்த கோட் ரூம் வந்து மறுபடி திறக்கப்படுது நம்ம ஆட்சி வந்து அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இது பட்ட வனவிலங்குகள் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே நாங்க இழப்பீடு சரியா கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காட்டுப்பண்ணிகளை சுட்டுக் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்களா? அதுக்கு என்ன சொல்ல? காட்டுப்பண்ணி சுட்டு கொள்ளணும் அப்படின்னு நாங்க அவங்க கிட்ட முன்னாடி பேசல, மனு கொடுத்திருக்கிறீங்க. இது பல தொலைக்காட்சி நண்பர்கள் பல பேப்பர்ல எல்லாமே வந்திருக்கு. நம்ம தமிழக அரசு அடுத்த தேர்தல்ல நம்ம ஒரு மன்னிக்கிற ஒரு பேச்சுக்கு இந்த மாதிரி சொல்றாருன்னு காட்டு பண்ணி வந்து ஒரு வருஷத்துக்கு 2 முறை 10 குட்டி 12 குட்டி போடுது. நம்ம மாணவர்கள் ஒரே ஒரு புள்ளை தான் பெற்றுறாரு. அப்போ நம்ம மாணவர்களோட 10 மடங்கு காட்டு பண்ணி அதிகமா இருக்குது. இந்த காட்டு பண்ணிகள் அடுத்த முறை தேர்தல் ஏதாவது கணக்கு எடுத்து ஓட்டு போட்டு அதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாரா? நம்ம விவசாயிகள் தான் ஓட்டு போடணும், விவசாயிகள் தான் அமைச்சரை உட்காரணும். இதுக்கு வந்து காட்டு பண்ணியே கேரளா போல சுட்டுக்கொள்ள அனுமதி இல்ல பிடிக்க நம்ம தமிழக அரசு விவசாயிகளுக்கு வழங்கணும். இது இல்லாத 3A1 மின் இணைப்பு வந்து உடனடியாக வந்து விவசாயிகள் இலவசமா மாற்றம் செய்யணும். அது நாங்க கருத்து வச்சிருக்கிறீங்க. அது என்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாரு என்பது தெரியல. இப்போதைக்கு மின்சார வாரியத்துல தட்கல் திட்டம் இதுவரையும் 2 ஆண்டுகளை கொடுக்கவில்லை. அந்த கோரிக்கை நாங்க முன்னாடி வச்சிருக்கிறீங்க. இந்த 3A1 தமிழக அரசே டேம் கட்டி எல்லா விவசாய நிலங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு போய் கொடு. அங்கே வளரும் காய்கறிகள் ஒரே விலைதான். நம்ம ஆழ்கிணறு போட்டு 6 ரூபாய் மின்சார வாரியத்துக்கு ஒரு யூனிட் கட்டினா அதே விலைதான். இதுக்கு வந்து இலவசமா மாற்றணும் ஒரு கோரிக்கை நாங்க வச்சிருக்கிறோம். STRR 948A ரோடோட அசோசியேஷன் பிரசிடென்ட் ஃபார்மர்ஸ் அசோசியேஷனுங்கிறது நாங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் ஃபார்மர்ஸ் மீட் பண்றதுக்காக. இன்னைக்கு வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து அண்ணன் மீட் பண்ணாரு. அதுல எங்களுக்கு மீட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தாரு. அவருக்கு வந்து மனு மூலியமா நாங்கள் வந்துட்டு ஒரு 287 கிலோமீட்டர் லாங்ல பெங்களூர்ல இருக்கிற டிராபிக் நெரிசலை குறைக்கிறதுக்காக 45 கிலோமீட்டர் தமிழ்நாடுல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ரோடு வருதுங்க ஐயா. அந்த ரோடு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து
சர்வீஸ் ரோடே இல்லாம இருந்தது. அது வந்து தம்பிதுரை தலைமையில டெல்லி வரைக்கும் போயிட்டு சர்வீஸ் ரோடு வாங்கி கொடுத்தாங்க. அது அவரோட நாலேஜ் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கர்நாடகால வந்து ஒரு ஏக்கராக்கு வந்து 3 கோடில இருந்து 6 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒரே உறுப்பு தான் டிஃபரெண்ட். தமிழ்நாடுல பக்கத்துல இருக்கிற உறுப்புல பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் இருந்து 3 லட்சம் ரூபாய் பர் ஏக்கர் கொடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப கம்மியான இழப்பீடு தொகை. இதுக்கு ரொம்ப நாளா நாங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம். 80% வந்து அவார்டு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஆர்பிட்ரேஷன்ல நிக்குது ஃபைல். ஆர்பிட்ரேஷன் போகும்போதாவது நான் எங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும்ட்டு நாங்க டிமாண்ட் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கலெக்டர் சர்வீ மேடம் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது ஒரு மாசம் ஒரு 20 பேர் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் ஒரு 1800 ஃபைல் பெண்டிங்ல நிக்குது. செப்பரேட் அதிகாரி கேட்டு இது வரைக்கும் போடுறதா சொல்லிட்டே இருக்காங்க, போடல. இதெல்லாம் வந்து எதிர்கட்சியோட தலைவர் அண்ணன் நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம். நாங்க வந்து இழப்பீடு தொகை அட்லீஸ்ட் ஆர்பிட்ரேஷன்ல வந்து சேர்த்து கொடுக்கணும்ன்ற எங்களோட டிமாண்டு. இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் வந்து 70% இருந்து 80% வரைக்கும் சேர்த்து கொடுத்தாங்க சில ஃபார்மர்ஸ்க்கு. இப்போ வந்து இருக்கிற சார் வந்து அவர் நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம். அவர் இது வரைக்கும் யாருக்கு இன்னும் போடல, அமௌண்ட் ஒன்றும் கொடுக்குற மாதிரி எதுவுமே அவார்டு போடல. ஒரு 6 பேர் கொடுத்தாரு, வேல்யூ ஒண்ணுமே இல்லாம 0வா கொடுத்தாரு. அதை அவர் நாலேஜ் கொண்டு போய் இதுக்கு முன்னாடி இருந்த மேடம் கொடுத்துருக்காங்க. சார் நீங்க எதுவும் கொடுக்க கூடாது, எங்களோட போஸ்ட் இப்படி இருக்கு. ஏற்கனவே 33% வந்து 2017 கைட்லைன் வேல் குறைச்சாங்க, மறுபடியும் அதை ஏத்துட்டாங்க. ஸோ அந்த ஏத்துறதை வச்சு அதனோட இன்ட்ரெஸ்ட் வச்சு ஏற்கனவே கொடுத்த மேடம் என்ன கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கொடுக்குமாறு அவர்கிட்ட கேட்டுக்கணும். அந்த கேட்ட இதுவும் அந்த பிரச்சனை எல்லாமே சாரோட நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம், எதிர்கட்சி தலைவரோட நாலேஜுக்கு. இதுக்கு மேல அவர் வந்து பார்த்துட்டு அசம்பிளில கூட இதை எடுத்து பேசணும் நாங்க கேட்டிருக்கோம் சார். அவர் பேசுவாருன்ற நம்பிக்கையோட நாங்க அவருக்கு மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். என் பேர் முனிவேங்கடப்பா சார், STR ரோட் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன். நாங்க கட்கரி சார் எல்லாம் போய் மீட் பண்ணிட்டு வந்தோம். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாங்க எவ்வளவு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். கர்நாடகால வந்து அதிகமான ரேட்டு கேட்டாங்க, நாங்க கொடுத்தோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டா நாங்க கொடுக்குறன்ற மாதிரி எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. பட் இங்க கேட்டா கவர்மெண்ட் கேட்டுட்டு தான் இன்னும் இருக்கிறோம், எதுவுமே இது வரைக்கும் பண்ணல. இந்த 1800 ஃபைல் பெண்டிங்ல இருக்கு. அது ஒரு மாசத்துக்கு 20 ஒரு 5-6 வருஷம் முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ள எவன் ஃபார்மர்ஸ் இருக்கானோ செத்துறாங்களோ தெரியாது. எங்களோட கஷ்டத்தை வந்து அண்ணனோட நாலேஜ் கொண்டு போய் இருக்கிறோம். இது வந்து அசம்பிளியில் பேசணும்ட்டு அவர் பேசுவார்ன்ற நம்பிக்கையெல்லாம் அவருக்கு மனு கொடுத்துட்டு திரும்ப வந்திருக்கிறோம். அண்ணனுக்கு இதோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். STRR ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் நாங்க வந்துட்டு இந்த ஆர்பிட்ரேஷன் இழப்பீடுக்கு நாங்க போராடிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் மனுவெல்லாம் கொடுத்தோம். அதே டைம்ல December 14th லாஸ்ட் இயர் 2024 வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. பஞ்சாப் நேஷனல் ஹைவே 123 கிலோமீட்டர் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவார்டு காப்பி கொடுத்துருக்காது பர் ஏக்கருக்கு வந்து 12 லட்சம். அப்புறமா அவங்க போராட்டம் எல்லாம் செஞ்சு 3 மாசத்துக்கு கழிச்சு அப்புறமா 600% இன்க்ரீஸ் பண்ணிட்டு 85 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி கவர்மெண்ட் அவங்க எல்லாம் அபிஷியல்ஸ் எடுத்துட்டு அந்த பகவத் மான் சீஃப் மினிஸ்டர் அவங்க இந்த இஷ்யூ சீரியஸா எடுத்துட்டு 85 lakhs 85 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆர்பிட்ரேஷன்ல. ஸோ நம்மளுக்கு அங்க இருக்கிறது ஃபார்மர்ஸ் விவசாயிங்க, இங்க இருக்கிறது விவசாயிங்க தான், ஒரே கண்ட்ரி. நம்மளுக்கு கூட அதே மாதிரி ஆர்பிட்ரேஷன்ல பண்ணி கொடுத்தா நல்லதுன்ட்டு நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம்.